வணக்கம், நான் மேகா. மேகா சித்திரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கம். வாங்க நேரடியாக விஷயத்துக்கு போயிடலாம். தமிழ் சினிமாவின் மூத்த தயாரிப்பாளர் கே. ராஜன். இவரோட மரணம் கோலிவுடையே பெரிய அதிர்ச்சியில ஆழ்த்திருக்குன்னு சொல்லலாம். இந்த சோகமான செய்தியோட பின்னணியை தான் நாம இன்னைக்கு இந்த அலசல்ல ரொம்ப விரிவாக பார்க்க போறோம். மே 17, 2026 அன்னைக்கு ஒரு நிமிஷம் ஒட்டுமொத்த திரையுலகமும் உறைஞ்சு போச்சு. 85 வயசான கே. ராஜன் அடையாற பாலத்து மேல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு காரை நிறுத்தச் சொல்லி கீழே ஓடுற ஆத்துல குதிச்சு தன்னோட உயிரை மாய்த்து கொண்டார். பல வருஷமா சினிமாவுல கோலோச்சிய ஒரு மூத்த பிரபலம் ஏன் இப்படி ஒரு விபரீத முடிவு எடுத்தாரு? இந்த கேள்வி எல்லார் மனசுலயும் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் உடனே வந்து அவரோட உடலை மீட்டாங்க. ஆனா அவர் எதனால இந்த முடிவை எடுத்தாருங்கிறத பத்தி காவல்துறையினர் இப்போ தீவிரமா விசாரிச்சுட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில தமிழ் சினிமா துறைக்கு அவர் ஏற்படுத்தின அந்த பிரம்மாண்டமான தாக்கம் என்ன அப்படின்னு நாம கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம். கோலிவுட்ல கிட்டத்தட்ட 40 வருஷமா இருந்திருக்காரு. அவரோட அந்த வியக்கத்தக்க பயணத்தை இப்ப பார்க்கலாம். அவர் எப்படி தன்னோட கேரியரை மாத்திக்கிட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். 1983ல பிரம்மச்சாரிகள் படத்தின் மூலமா ஒரு அறிமுக தயாரிப்பாளரா உள்ள வர்றாரு. அப்புறம் 1991ல படங்களை இயக்கவும் தொடங்குறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 2000 வருஷம் சென்னை விநியோகஸ்தர்கள் சங்க தலைவராவே ஆகுறாரு. அது மட்டும் இல்லாம 2023ல துணிவு, பகாசூரன் மாதிரி பெரிய பட்ஜெட் படங்கள்ல முக்கிய வேடங்கள்ல கூட நடிச்சிருக்காரு. அவரு சும்மா கேமராவுக்கு பின்னாடி மட்டும் வேலை செய்யலைங்க. அவர் ஒரு மல்டி டாஸ்கர்னு சொல்லலாம். தயாரிப்பாளர், இயக்குனர், எழுத்தாளர், நடிகர்னு நிறைய அவதாரங்கள் எடுத்து காலிவுட்டோட ஆழமான வேர்கள்ல தன்னை இணைச்சுக்கிட்டாரு. தன்னோட மகனை கூட ஒரு கதாநாயகனா சினிமாவுக்குள்ள கொண்டு வந்தாரு. இப்போ திரையுலகத்துல அவர் எப்படிப்பட்ட ஒரு வெளிப்படையான குரலா இருந்தாருங்கிறத பார்க்கலாம். அவரோட திரைப்பயணத்துல எடுத்த படங்களை விட அவர் கொடுத்த அந்த சத்தமான குரல் தான் ரொம்பவே பிரபலம். தயாரிப்பாளர்களை அழிச்சிட்டு நடிகர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார்கள் அப்படின்னு அவர் பகிரங்கமா குற்றம் சாட்டினாரு. முன்னணி நடிகர்கள் கேக்குற கோடிக்கணக்கான சம்பளத்தை கடுமையா விமர்சிச்சாரு. குறிப்பா நயன்தாராவோட உதவியாளர்களுக்கான தினசரி செலவுகள் பத்திலாம் எந்தவித தயக்கமும் இல்லாம பொதுமேடையில கேள்வி எழுப்பினார்னா பாருங்களேன். கோலிவுட்ல இருக்கிற அந்த 2 துருவமான நிதி நிலைமைகளை அவர் தொடர்ந்து சுட்டிக்காட்டிட்டே இருந்தாரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சிறு தயாரிப்பாளர்கள் கடுமையான நிதி நெருக்கடியில சிக்கி திவாலாகிற நிலைமையில தவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் முன்னணி நடிகர்கள் பிரம்மாண்டமான சம்பளத்தை கேட்டு படத்தோட பட்ஜெட்டையே எகிர வைக்கிறாங்க. இந்த பெரிய ஏற்றத்தாழ்வை தான் அவர் எப்பவுமே தன்னோட வாதத்தோட மையமா முன்னிலைப்படுத்தினார். ஆனா இப்படிப்பட்ட வெளிப்படையான குணத்தால அவருக்கு வந்த சர்ச்சைகளும் மோதல்களும் கொஞ்ச நெஞ்சம் இல்ல. கே. ராஜன் எந்த ஒரு விவாதத்திலிருந்தும் பின்வாங்கியதே கிடையாது. சொல்லப்போனா சக தயாரிப்பாளர் KR கூட நடந்த மோதல்ல 2001ல அவர் கைதியாகியிருக்காரு. அது மட்டுமில்லாம நஷ்டத்தை ஏற்படுத்தின படங்களுக்காக கமலஹாசன், தனுஷ் மாதிரி உச்ச நட்சத்திரங்களையும் முன்னணி இயக்குநர்களையும் அவர் பொதுவெளியில ஓப்பனாவே விமர்சிச்சாரு. யோகி பாபு அப்புறம் இயக்குனர் பாரதி ராஜா கூடவும் அவர் கடுமையான கருத்து மோதல்கள்ல ஈடுபட்டிருக்காரு. இதுல 2019ல நடந்த ஒரு கடுமையான மோதல நம்ம கண்டிப்பா நடுநிலையா பார்க்கணும். மீட்டு விவகாரத்துல கவிஞர் வைரமுத்து மேல குற்றச்சாட்ட வச்ச பாடகி சின்மய்க்கு எதிரா ஒரு மேடையில கே. ராஜன் கடுமையான வார்த்தைகள்ல மிரட்டல் விடுத்தார். ஆனா அதே மேடையில அவருக்கு அடுத்தபடியா பேச வந்த இயக்குனர் ப. ரஞ்சித் ராஜனோட அந்த பேச்ச கடுமையா கண்டிச்சாரு. திரையுலகத்துல பாலியல் தொல்லைகள் இருக்குங்கிறத நம்ம கட்டாயம் ஏத்துக்கிட்டு அதுக்கு தீர்வு காணணும்னு ரஞ்சித் அங்கேயே ரொம்ப ஆணித்தரமா பதிவு செஞ்சாரு. சரி, இவ்ளோ தைரியமா வெளிப்படையா பலரையும் எதிர்த்து பேசுற ஒரு மனிதருக்கு கேமராவுக்கு பின்னாடி அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில என்னதான் நடந்துட்டு இருந்துச்சு? அவரோட வாழ்க்கையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய நிதி முரண்பாடுதான் பலருக்கும் ஆச்சரியமா இருக்கும். அவருக்கு சுமார் 8 முதல் 15 கோடி ரூபாய் வரைக்கும் சொத்து மதிப்பு இருந்ததா கணிக்கப்பட்டாலும் அவர் அடிக்கடி கடுமையான நிதி நெருக்கடிகளை சந்திச்சுட்டு தான் வந்திருக்காரு. இது அவரோட இறுதி நாட்களோட முரண்பாட்டை நமக்கு உணர்த்துது. திரையுலகத்துல இத்தனை பேரோட தொடர்புகள் இருந்தும் கே. ராஜன் தன்னோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு சென்னையில ஒரு தனியார் ஹோட்டல்ல ரொம்ப தனிமையில வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. வெளியில பலருக்காக மேடைகள்ல அவ்வளோ சத்தமா போராடின அந்த மனுஷன் தனக்குள்ள இருந்த மன அழுத்தத்தோட ஒரு மிக தனிமையான போராட்டத்தை யாருக்கும் தெரியாம நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் விட்டுச் சென்ற மரபும் திரையுலகம் அவருக்கு செலுத்திய அஞ்சலியும் ரொம்பவே நெகிழ்ச்சியானது. அவரோட அந்த சோகமான மரணச் செய்தி வெளியானதும் தமிழ் திரையுலகம் உடனடியா தங்களோட ஆழ்ந்த இரங்கலையும் அதிர்ச்சியும் வெளிப்படுத்துச்சு.
நடிகர் விஷால் சிறு தயாரிப்பாளர்களோட தைரியமான குரலா அவரை நினைவு கூர்ந்தார். எதையும் உண்மையா நேருக்கு நேரா பேசுற ஒரு மனிதர்னு குஷ்பு சொல்லியிருக்காங்க. பல துறை பிரபலங்களும் அவரோட நேர்மையும் துணிச்சலையும் வெகுவா பாராட்டி அஞ்சலி செலுத்தினாங்க. இதுல இயக்குனர் ஷீனு ராமசாமியோட வார்த்தைகள் கோலிவுட்ல ராஜன் விட்டுட்டு போற அந்த மாபெரும் வெற்றிடத்தை மிக சரியா படம் பிடிச்சு காட்டுது. தமிழ் திரையுலகம் ஒரு தைரியமான மற்றும் அச்சமற்ற குரலை இழந்துவிட்டது அப்படின்றதுதான் ஒட்டு மொத்த திரையுலகத்தோட மனநிலையா இருந்துச்சு. இறுதியா இது நம்ம முன்னாடி ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது. சினிமாவுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்ச ஒருத்தர், பலருக்காக இவ்ளோ சத்தமா குரல் கொடுத்தவர், தன்னோட சொந்த கதையை இப்படி ஒரு அமைதியான சோகமான முறையில முடிச்சுக்கிட்டாரே அப்படிங்கிறது நிஜமாவே பல சிந்தனைகளை தோண்டுது. இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயம். நீங்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ மன அழுத்தத்திலயோ இல்ல தற்கொலை எண்ணங்கள்லயோ தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உதவிய நாடுங்க. உங்களுக்கான ஆதரவு எப்பவுமே காத்துட்டு இருக்கு. இப்போ இங்க இருக்கிற இந்த உதவி எண்களை உடனே தொடர்பு கொள்ளுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் தற்கொலை ஒருபோதும் தீர்வு ஆகாது அப்படிங்கறத மட்டும் எப்பவும் மறந்துடாதீங்க. வாழ்தல் மிக மிக முக்கியம். மேகா சித்திரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க.